இப்ப வெஜ்லேருந்து நான்வெஜ்ஜுக்கு மாறினவங்க, நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜுக்கு மாறினவங்க, இவங்க 2 பேரும் சந்திச்சா எப்படி இருக்கும்? அதுதான் ஷோவே. 10 அனாதை குழந்தைங்க சாப்பிட்றத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிட்றானா சண்டை போடுறானே தெரியல. இந்த தீவனம் தின்னா ஏன் விக்கல் எடுக்காது? டாஸ் போடுறவா, யார் ஆரம்பிக்கிறதுன்னு டாஸ் போடுங்க. ஹெட் யாருக்கு? இவங்க வெஜிடேரியனா, அதனால தலை அவங்களுக்கு வேண்டாமா? இப்பதான் நிம்மதியா இருக்கு சார். இல்ல தமாஷா எல்லாம் பேசுறீங்க, ஆனா சிரிக்கிறதா இல்லையான்னு தான் தெரியல. சிரிக்கலாமா? சூப்பர் ஹெட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆரம்பமே அலக்கழிப்பா இருக்கு. உட்காந்துங்க. இப்ப நீங்க அந்த பக்கம் இழுக்கணுங்க. நான் வெஜிடேரியனுக்கு வாங்கப்பா. இதுல என்னென்ன டேஸ்ட் இருக்கு தெரியுமா? கடுப்பு. ஆமா. ஓ, வெஜிடேரியன்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கிற உணவுகள் ரொம்ப கம்மி. நான் வெஜிடேரியன் மாறினா எக்கச்சக்கமா சாய்ஸ் இருக்கு. நமக்கு நிறைய ஃபுட் கிடைக்கும். முட்டை, மட்டன், சிக்கன், எறா, புறாவறுவல், சுறாவறுவல் எக்கச்சக்கமா கிடைக்கும். வெஜிடேரியன்ல வந்து சில்லி காலிஃப்ளவர் அது பண்ணா அதே டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சத்தியமா. ஓகே, சிக்கன் தந்தூரி அட்டகாசமா இருக்கும். அப்புறம் சீ ஃபுட்ல பிரான் அட்டகாசமா இருக்கும். பெப்பர் வித் ஃபிஷ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பெப்பர் ஃபிஷ். திஸ் இஸ் மை ஃபேவரட் ஐட்டம். வேலைக்காரியா? மீன் ஃபிஷ் பெப்பர் ஃப்ரைக்கு வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்டு பாருங்க. அந்த ஃபிஷ் கிட்டே நீங்க போக மாட்டீங்க. அடுத்து கிராப் ஃப்ரை நல்லா இருக்கும். கிராப் ஃப்ரை, நண்டு ஃப்ரை நல்லா இருக்கும். என்ன இந்த தீனி திங்கிறா? இதோட நண்டு வம்சமே அழிஞ்சதுடா. இஞ்சி கூட்டா? ஆமா. சார் பூண்டு குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சிக்கிட்டு? நாத்தியம்னா 4 எலும்பு கழிச்சு ரசம் சாப்பிடுறியானே எதுவா கிடையாது. நெஞ்செலும்பு ரசம். ஆமா. நெஞ்செலும்பு ரசமா? என்ன எலும்பு வரைக்கும் பழமெல்லாம் சவுண்ட் போய் நினைச்சா ரெண்டு முடிஞ்சு போட மாட்டேன். மிளகு ரசம். அத நீயே சாப்பிடு. வஞ்சரம் மீன் எடுத்து வறுத்து அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்லுங்க. அதுக்கு அடிக்கிறது வேற எதா இருந்தான்னு பாருங்க. அக்கா சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. நம்ம ஊர் இட்லி சாம்பார் சட்னி அச்சிது எதனா இருக்கா பாருங்க. சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. உள் கட்டுற பாருங்க. அடவா. சிக்கன் லாலிபாப் சார். சிக்கன் லாலிபாப் சாப்பிடுறியா? நான் என்னைக்கா மாட்டேனே. இப்படி அலையறான். டேய் சட்டிக்கிட்டு விட்டுறாத. கர்ட் ரைஸ் வித் ஆனியன் அது அடிச்சிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். கர்ட் ரைஸ் வித் ஆனியன் அது அடிச்சுக்க டேஸ்ட் இல்லங்கறா? ஆமா, இவர் யாரும் சொல்லலையே. இன்ட்ரோ듀ஸ் பண்ற அளவுக்கு இவர் ஒன்றும் பெரிய விஐபி இல்ல. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சார். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. எங்க அம்மா ஒரு டைப்பா ஒரு மீன் குழம்பு ஒன்று வைப்பாங்க. அடுத்த நாள் சாப்பிடும்போது இருக்கிற சுவை வந்து எதுக்கு இடு கிடையாது. 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதா? கீரை மசியல் சார். மண் சட்டியில வச்சு புளியெல்லாம் கரைச்சு போட்டு பண்ணுவாங்க. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னா அது? எருமை மாட்டு சாணி. 3 days ஆனாலும் ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்க வேண்டாம் சார். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூப்பர் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. நம்ம அவ்வளவு டஃப் இல்ல, ஆனா டஃப் தான். சிக்கன் குழம்பு வித் இட்லி தொட்டுட்டு காலையில சிக்கன் குழம்பு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். அதான்டா இளந்தாரி பிள்ளைக்கு அர்த்தம். மாங்காய் பச்சடி சார். மாங்காய் பச்சடி கொஞ்சம் புளிப்பா இருக்கும். ஆனா அந்த மாங்காய் பச்சடிக்கு பட்டர் பீன்ஸ் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. பிரான் தொக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிரான் தொக்கு சூப்பரா இருக்கும். பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மல் கஞ்சி தேங்காய் துவையல். நீங்க அந்த கஞ்சில தேங்காய் துவையல கடைசியா குழச்சி அடிச்சு வச்சுக்கோங்களேன். அட்டகாசம் தம்பி. அப்பா செம டேஸ்ட். சொல்லலே வாய் வச்சு. ஆமா ஆயத்தோட வடியுது. அடைஞ்சிருச்சா? கருவேப்பிலை மட்டன் குழம்பு. அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கறி குழம்பு. கருவேப்பிலை மட்டன் குழம்பு. கருவேப்பிலை மட்டன் குழம்பு. மாதவா உன்னை செவுடுன்னு நினைச்சிட்டான்டா. உன் கஷ்ட காலண்டா. சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க. சின்ன வெங்காயம். அதை வந்து ஒரு சாம்பார் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சார் சாதம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்கின உணவு இந்த சாம்பார். நான் செய்து கொடுக்குற அவியலை பழைய கொஞ்சோட சேர்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க சார். அமிர்தம் அப்பதான் உங்களுக்கு ஒன்று தெரியும்.
எங்க அம்மா வைக்கிற சிக்கன் குழம்பு வித் தோசை ரொம்ப சூப்பரா இருக்கும். சிக்கன் குழம்பும் தோசை. தோசை அது அப்படியே வை, நான் டேஸ்ட் பண்ணும். தயிர் சாதம் பிளஸ் உருளைக்கிழங்கு பொரியல் சார். இதை அடிச்சுக்க வேற காம்பினேஷனே இல்ல சார். தயிர் சாதம் பிளஸ் உருளைக்கிழங்கு பொரியல். வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். ஏரியில மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரல் சைஸ்ல இருக்கும். அதை டிஃபனுக்கோ சாப்பாட்டுக்கோ எப்படி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளவு அருமையா இருக்கும். ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இந்த மீன் அடிச்சேன்னு வச்சுக்க, உடம்புக்கு என்ன மொறு மொறுன்னு தோசை, ஆ 3 சட்னி, ஆ சாம்பார். ஆ இதை அடிச்சுக்க யாராலையும் முடியாது சார். சூப்பர். நண்டு குழம்பு சார். அந்த கொதிக்கும் போதே 4 வீட்டுக்கு வாசனை அடிக்கும். அது என்னமா நண்டு தானே? ஆமா. வைங்க வைங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். கடலைப்பருப்பு கடலை பருப்பு. அது எல்லாத்தையும் ஒரு அரை அரைச்சு, ஆ. ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு அரை அரைச்சு, ஒரு ரவுண்டா பால் மாதிரி பண்ணிட்டு, நல்லா வேக வச்சு ஒரு கிண்டு கிண்டி விடு, வித்தியாசமா இருக்கும்ல. அருமையான ஐடியாடா. கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒரு அரை அரைச்சு, பட்டாணியை போட்டு அந்த குழம்பு அந்த உருண்டையை போட்டீங்கன்னா அது பேர் உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆகா வச்சாடா ஆப்பு. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. உருண்டை குழம்புக்கா இவ்வளவு ரவுண்டு? எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்? இவரை பார்த்து தமிழ்நாட்டுல பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? புதினா சட்னி இட்லி, அது 100 பிரியாணிக்கு சமம் சார். இல்ல இல்லையா? இந்த மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், அப்புறம் இந்த வாழைக்கருவாடு, மாங்காய் போட்டு வைத்த குழம்பு 2 நாள் 3 நாள் கூட ஃபுல்லா சாப்பிடலாம் சார். ஒண்ணு. இத புறா நான் வரேன். புளியோதரை, உருளைக்கிழங்கு பொரியல் சார். அதை அடிச்சுக்க எதுவுமே இல்லை சார். என்ன பிரியாணி பிடிக்குது? போலீசார யாரு? அட பாவீங்களா, இதுலயும் போர்ஜரியா? சொரக்காய் கூட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு. எங்க அம்மாக்கு என்னைக்காவது கோவம் வந்துச்சுன்னா இது செய்யும். இத நாய்க்குமா? அதனால தண்டா உனக்கு போட்டு அப்படி இல்லைன்னா பூரி மசாலா கூட நல்லா எது? இருக்கும். பூரி மசாலா என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறோம். நீங்க ஏன் வெஜிடேரியனா மாறிட்டீங்க? அதை சொல்லுங்க. எனக்கு ஒளிவட்டம் வேண்டும். ஒளிவட்டம் வேண்டும், அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எனக்கு ஒளிவட்டம் வேண்டும். ஒளிவட்டம் வேண்டும், அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க ஏன் நான்வெஜ்ஜுக்கு மாறிக்கிட்டீங்க? என் லவருக்காக நான் நான்வெஜ் மாறிக்கிட்டேன். இது நிறைய பேர் அப்படிதான் காதலிச்சா மாறுவாங்க. அவன் சாப்பிட்டு பழக்கி விட்டுட்டு போயிட்டா. அவன் ஆனா என்னை விட்டுட்டு போவான்னு நினைச்சு கூட பார்க்கலாம். மாப்பிள நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள், மணியை அமுக்கி விடுங்கள், கவிதை கை தட்டுங்க.